ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி கோதுமை மாவுலேயே நூல் பரோட்டா செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கோதுமை மாவு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு ஒரு 1/2 ஊற வச்சுட்டேன். நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு கத்தி வச்சு நல்லா பக்கமாக நல்லா கோடு போட்டு நல்லா கட் பண்ணிட்டு எண்ணெய் தடவி நல்லா ஒன்று மேலே ஒன்று சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதை நான் ஒரு கப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த மாதிரி பரோட்டா மாதிரி சுற்றி ஒரு 5 நிமிஷமாவது ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊறின மாவை எடுத்து சப்பாத்தி கட்டையில் தேய்க்காதீங்க, கையில் நல்லா தட்டி விடுங்க. நல்லா தோசைக்கல் சூடாக இருக்கும் போது எண்ணெய் ஊற்றி இதை போட்டு நல்லா திருப்பிவிட்டு வேக வச்சிங்கன்னா நம்ம வீட்லேயே நம்ம பசங்கள்லேருந்து பெரியவங்க வழி எல்லாருக்கும் பிடிச்ச நூல் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். யூடியூப்பில் ஒரு நண்பர் சொன்னால் பரோட்டாவை அடிக்கலைன்னா பரோட்டாவுக்கு செய்கிற துரோகமாக, அதனால் அடித்து தூக்கிடலாமா? பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்